அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வேளாண் பொறியியல் துறையில என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வேளாண் பொறியியல் துறையில இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு கார்த்திக் சார் வந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த வேளாண் பொறியியல் துறையில நிறைய திட்டங்கள் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த திட்டங்கள் போய் சேரல அப்படின்றதுதான் உண்மை. அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வேளாண் பொறியியல் துறைனா முதல்ல என்ன, அந்த துறையில என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு, அதுல மானியங்கள் என்னென்ன மாதிரி இருக்கு, இப்போ இந்த மாதிரி வேளாண் பொறியியல் துறையில இருக்கக்கூடிய மானிய திட்டங்களை அணுகுறதுக்கு நம்ம யார பார்க்கணும், அங்க யாருக்கிட்ட போய் நம்ம இந்த இதுக்கான படிவங்கள்லாம் கொடுக்கணும், என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய இதுல ஜெனரல் கவர்மெண்ட் திட்டங்கள் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டங்கள் இருக்கு. வணக்கம் சார், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் டான் பவுண்டேஷன் ஊழியர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். என்னுடைய நேம் கார்த்திக் ராஜா. நான் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியருங்க. 25 இயர்ஸா நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப வேளாண்மை பொறியியல் துறையில உள்ள மானியங்கள் மற்றும் வளர்ச்சிக்கான திட்டங்களை பற்றி நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு. பேசிக்கலி வேளாண்மை பொறியியல் துறையில ஃபார்ம் மிஷினரிஸும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே கொண்டு வருவாங்க. அதுல இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் 2 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒண்ணுன்னா, தனி டிபார்ட்மெண்டா இருந்தா தான் அது இந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுல இரிகேஷன் இதுல பாத்தீங்கன்னா மெயினா ட்ரிப் இரிகேஷன் பயிர்களுக்கு, அது போக தெளிப்பு நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். இது பாத்தீங்கன்னா என்னென்ன கிராப்புக்கு நம்ம என்ன கிராப் நம்ம கல்டிவேஷன் பண்றோமோ அந்த கிராப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ பழத்தோட்டங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா அதுகளுக்கு சொட்டு நீர் பாசனம், காய்கறி பூச்செடிகள் எண்ணெய் வித்துக்கள் இதுகளுக்கு தெளிப்பு நீர் பாசனம். தெளிப்பு நீர் பாசனமும் பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் போட வேண்டியதில்லை. ஆரம்பத்துல அந்த வளர்ச்சி பருவத்துலதான் அதிகமான தண்ணி தேவை இருக்கும். அந்த மாதிரி டயத்துக்கு தான் நம்ம ஸ்ப்ரிங்க்லர் தெளிப்பு நீர் பாசனத்தை அடாப்ட் பண்றோம். பூ எடுத்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம தண்ணி தெளிச்சோம் சொன்னா ஃபங்கஸ் இந்த மாதிரி அதாவது பூஞ்சை நோய்கள்லாம் அட்டாக் ஆகும். அப்போ தண்ணியும் ரிக்குவயர்மெண்ட் கம்மி. அதனால அந்த டைம்ல 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்கா நீங்க தண்ணி விட்டீங்கன்னா போதும். இந்த இதுக்கு சிறிய விவசாயி, பெண்கள் விவசாயி, குறு விவசாயிகளுக்கு 100% மானியம். அது இந்த இரிகேஷன் இதுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கும் தெளிப்பு நீர் பாசனத்துக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க லேண்ட் பேரண்ட் லேண்டு, அதாவது முற்புதரா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு சிறிய விவசாயிகளுக்கு 100% மானியத்துல கவர்மெண்ட் வெஹிக்கிளை வச்சு உங்களுக்கு உழவு போட்டு கொடுக்குறாங்க. அதுல கல்டிவேட்டர்னுவாங்க, அந்த குச்சி கலப்பன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 540 ரூபா பெர் ஹவருக்கு சார்ஜ் பண்றாங்க. அதுல ஒரு ஹெக்டேருக்கு ஒரு சிறிய விவசாயி இல்ல குறு விவசாயி, பெண்கள் விவசாயி இருந்தாங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 1250 ரூபா மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீர் பிடிப்பை டெவலப் பண்றதுக்கு, கிரவுண்ட் வாட்டரை டெவலப் பண்றதுக்காக ஓடைகள்ல எல்லாத்துலயுமே பண்ணை கொட்டையை அமைச்சு கொடுக்குறாங்க. அது இல்லாம விவசாயிகளுடைய சொந்த இடத்துல பண்ணை கொட்டைகள் 100% மானியத்துல பண்ணை கொட்டைகள் அந்த கிரவுண்ட் வாட்டரை டெவலப் பண்றதுக்காக 100% மானியத்திலையும் அமைச்சு கொடுக்குறாங்க. இந்த இது பாத்தீங்கன்னா இப்ப ராம்நாடு ஏரியாவில் இந்த பண்ணைக்குட்டைகள் போன வருஷம் மட்டும் 400 பண்ணைக்குட்டைகள் அமைச்சு அதுல அந்த கிரவுண்ட் வாட்டருடைய அமையுது. தண்ணியோட தன்மையும் மாறி போய் நல்ல மகசூல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விவசாயிகள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்பு போட்டு கொடுக்கறது, ஏன்னா அந்த மழை நீரை சேகரிச்சு வைக்கிறதுக்காக வரப்பு போட்டு கொடுக்கறது, அதுவும்
100% மானியத்தில் உங்களுக்கு விவசாயிகளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன். இது இல்லாமல் மேடு பள்ளங்கள் இதுகள்லாம் இருக்குன்னு சொன்னால் ஜேசிபி இதுகளை வச்சு ஜேசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட வந்து 660 பெர் ஹவருக்கு வந்து 660 சார்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து எளிமையான குறைந்த செலவுல செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து வேளாண்மை பொறியியல் துறையில இப்போ வந்து புதுசா உள்ள திட்டங்கள்ல சேர்ந்திருக்கு. அது இல்லாம உங்களுக்கு சொந்தமா, அதாவது தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மானிய முறையில களை எடுக்கிற கருவி, ஸ்ப்ரேயர்ஸு, டிராக்டரு, ஹார்வெஸ்டர், மல்டிகிராப் த்ரஷர், நடவு மிஷின் எல்லாமே வந்து மானியத்துல 50% மானியத்துல கொடுக்குறாங்க. அந்த 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற பெரிய விவசாயிகளுக்கு மட்டும் 40% மானியத்துல கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன்னா இன்னைக்கு உள்ள வேலையாட்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு ஏக்கரை வந்து களை எடுக்கிறதுக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளுக்குள்ள எடுக்கலாம்னா 3000 4000 சார்ஜ் ஆகுது. அதுக்கு பதிலா நீங்க அந்த களை எடுக்கிற மிஷினை வாங்கிட்டீங்கன்னா அது வந்து மானியத்துல கொடுக்குறாங்க, 50% மானியத்துல. இன்னைக்கு மானியம் கழிச்சு தான் நீங்க பணம் கட்ட போறீங்க. மானியம் கழிச்சு கட்ட போகும்போது ஒரு 40,000 கட்டினீங்கன்னா ஒரு ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு தோட்டத்துக்குள்ள வாழைக்குள்ளையோ காய்கறிக்குள்ளையோ எடுக்கிறதுக்கு வந்து 2ல இருந்து 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துல வந்து நீங்க கம்ப்ளீட்டா 6 இன்ச்சு அதாவது அரை அடி ஆழத்துல வந்து நீங்க களை வெட்ட போகும்போது உங்களுக்கு களையினுடைய மறுமுளைப்பு தன்மை வந்து 30ல இருந்து 45 நாள் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எடுக்க போகும்போது நீங்க கொடுக்குற உரங்களை வந்து பயிர் வந்து நல்லா சிலிம்பா எடுத்து நல்லா வளர்ச்சி எடுத்து நல்ல மகசூல் கொடுக்கும். இது வந்து ஒவ்வொரு விவசாயமும் வாங்கின விவசாயிகள் ப்ராக்டிக்கலா அவங்க பார்த்து அதுல வந்து 30% எங்களுக்கு மகசூல் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மானியம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து என்னதுன்னு சொன்னா உங்களுடைய நிலத்தின் பயிர் அடங்கல், அடுத்து வந்து அதனுடைய கம்ப்யூட்டர் பட்டா, உங்களுடைய அந்த இடம் வந்து யார் பேர்ல இருக்கோ அவங்களுடைய வந்து ஆதார் கார்டு, அடுத்து வந்து அவங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ். இந்த சிறிய விவசாயம் இருந்தாங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி சிறு விவசாய சான்றிதழ், அடுத்து நிலத்தினுடைய வரைபடம், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதுகளை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து வேளாண்மை பொறியியல் துறை அல்லது வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலைத்துறை இந்த ஆபீசர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து இதை வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. உழவன் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் இருக்கு. இதை நீங்களே கூட பண்ணலாம். அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களே கூட ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இல்லை ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த வேளாண்மை துறையில இல்லை வேளாண்மை தோட்டக்கலைத்துறை அல்லது வந்து வேளாண்மை பொறியியல் நீங்க கட்டி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதை வாங்கி வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலவினத்துல வந்து 60% வந்து உங்களுக்கு மிச்சமாகும். அதே போல வந்து மகசூல் வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா காரணம் என்னன்னா நீங்க வந்து அந்த மண்ணை வந்து நல்லா கிளச்சி விடுறதுனால மண்ணுடைய காத்தோட்டத்தன்மை அதிகமாகிற போது அந்த பயிர் வந்து சிலிம்பா வளரும். ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ மூச்சு திணறல் வருது. அதே மாதிரி இந்த களை எடுக்கும் கருவியை வச்சு நீங்க பண்ண போகும்போது உங்களுக்கு மண்ணுடைய தன்மை வந்து காத்தோட்டம் அதிகமாக போகும்போது நீங்க கொடுக்குற உரங்களும் வந்து நல்லபடியா அது உட்கிரகிச்சு மகசூல் வந்து அதிகமாக கொடுக்குது. ஸோ இந்த மெத்தடில் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கரண்ட் அவைலபிலிட்டி இல்லை, ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கும், அடுத்த வந்து சர்வீஸ் வந்து இப்போ புதுசாக வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து சோலார் பம்பு கொடுக்குறாங்க. சோலார் பம்புக்கு வந்து இதே அப்ளிகேஷன் தான், அடங்கல், எஃப்எம்பி ஸ்கெட்சு, கம்ப்யூட்டர் பட்டா, உங்கள் ஆதார் கார்டு, என்ன அந்த போர் வந்து போரோ கிணறோ இருக்கிற இடத்த வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து உழவன் ஆப்பில் ஃபார்வர்ட் பண்ணி
உங்களுக்கு வந்து அந்த சீனியாரிட்டி படி ஃபைலை மெயின்டைன் பண்ணி மானியம் கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 80% மானியம். சோலார் பம்புக்கு வந்து 80% மானியம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஹெச்பில இருந்து முன்னாடி வந்து 7.5 ஹெச்பி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 10 ஹெச்பி வரைக்கும் தராங்க. ஏன்னா டெப்த் கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சதுனால டெப்த் அதிகமா போகுதுன்னு சொல்லிட்டு 10 ஹெச்பி வரைக்கும் தர்றாங்க. நீங்க வந்து உங்க உங்க பிளாக்ல உள்ள அந்தந்த வட்டத்துல உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அல்லது வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து நீங்க வேளாண்மை பொறியியல் துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க சீனியாரிட்டி படி. அதே போல வந்து சோலார் ஃபென்சிங்க்கு இருக்கு. இந்த ஹில்ஸ் ஏரியாவில் மலை அடிவாரங்கள்ல ஓரங்கள்ல உள்ள தோட்டத்துகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுகளுக்கு வந்து சோலார் ஃபென்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க எடுக்கிற அந்த மகசூல் எடுக்கிற மகசூலை வந்து ப்ராடக்டா நீங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து சோலார் ட்ரையர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதாவது பதப்படுத்துது. அதை வந்து உலர வைக்கிறோம்ன்ற பாருங்க, அதுக்கு வந்து சோலார் ட்ரையர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதை நீங்க வச்சு கூட நீங்க வத்தலோ அல்லது வந்து பயிர் வகைகளோ அல்லது தேங்காய், கொப்பரை தேங்காய் இதுலெல்லாம் வந்து இப்போ ரொம்ப பேர் அதை பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% சப்சிடியில் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல வந்து தேங்காய் பறிக்கிறதுக்கு வந்து வேளாண்மை பொறியியல் துறையில மெஷின் இருக்கு. அந்த மிஷினுடைய வாடகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 540 ரூபா தான். ஸோ நீங்க அதை வந்து ஆன்லைன்ல கட்டி பண்ணலாம் அல்லது வேளாண்மை பொறியியல் துறை ஆஃபீஸ்ல போய் பணத்தை கட்டி நீங்க அந்த காய் பறிக்கிறதுக்கு, ஏன்னா இன்னைக்குள்ள ஆளுகள் வந்து காய் பறிக்கிறதுக்கு கழிவு காய் எடுப்பாங்க. அப்புறம் காய் பறிக்கிறவங்களுக்கு கூலி அதிகமாக வரும். ஸோ அதெல்லாமே குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்கு. அதே போல வந்து இந்த கிரவுன் இருக்கும்ல, கல்லுக்காட்டு பகுதிகள் அதுக்குள்ள வந்து கல்லுகளை பொறுக்கிறதுக்கு அதுக்கு தனியா ஒரு மிஷின் இருக்கு. அதுக்கும் வந்து வேளாண்மை பொறியியல் துறையில குறைந்த வாடகையில நீங்க பணத்தை கட்டி நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது இல்லாம இது மற்ற பயிர்களுக்கு, நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடவு மிஷின் இருக்கு. அது மானியத்துல இருக்கு. நடவு மிஷின் வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு நடந்து போற டைப் ஒண்ணு இருக்கு. அதுக்கடுத்து வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி உள்ள நடவு மிஷின் இருக்கு. நீங்க இந்த நடந்து போற மிஷினுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2,75,000. அது வந்து அரசு மானியம் வந்து 1,26,000 வந்து மானியம் கொடுக்குறாங்க. ஸோ அதவும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த நடவு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நடந்து போகிற மிஷின் வந்து 2 ஏக்கர் மினிமம் 2 ஏக்கர் வந்து நடவு பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நார்மலா 1 ஏக்கர் நடவு பண்றதுக்கு 2 பேர் சுமக்கூலியை கேட்பாங்க. நடவுக்கு வந்து 5,000 ரூபாய் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மிஷின் இதுகளெல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா நீங்க 3,000 ரூபாயில வந்து ஈஸியா நடவு பண்ணிக்கலாம். ஈஸியா நடவு பண்றது மட்டும் இல்லாம விதைகள் வந்து கம்மியான வித்து கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் 5 கிலோ போதும். ஒரு ஏக்கருக்கு நடவு பண்றதுக்கு 5 கிலோ போதும். ஸோ 5 கிலோ விதையை வச்சு நீங்க ஒரு ஏக்கர் நடவு பண்ணலாம். அந்த மாதிரி ஏன்னா ரெட்டை பயிர்களை நடவு பண்ண போகும்போது பக்கவட்டு கிளைகள் அதிகமா வரும். அதுக்குள்ள களை எடுக்கிறதுக்கும் மானியத்துல மிஷின் கொடுக்குறோம். அந்த மிஷினுடைய ரேட் வந்து 36,000. அதுக்கு 18,000 ரூபாய் மானியம் இருக்கு. 2 மணி நேரத்துல ஒரு ஏக்கரை வந்து களை எடுத்துடலாம். ஸோ இதை வந்து பெண்கள் விவசாயி வந்து இந்த சுய உதவி குழுக்களுக்கு வச்சிருக்கவங்க வாங்கி கான்ட்ராக்ட் மாதிரி ஃபார்மர்ட்ட பேசி அப்படியும் ஒரு இன்கம் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல வந்து இண்டிவிஜுவலா இப்போ வந்து அவன் 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளவங்க வந்து இண்டிவிஜுவலா வாங்கி நீங்க அதை பயன்படுத்த போகும்போது உங்களுக்கு வந்து சரியான நேரத்துல குறித்த நேரத்துல நீங்க அந்த வேலையை வந்து ஈஸியா முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி முடிக்க போகும்போது உங்களுக்கு வந்து பயிரினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும், மகசூலும் அதிகமா கிடைக்கும். ஸோ இது வந்து அரசு மானியத்துல ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். அது போக வந்து இன்னொரு மிஷின் டைப் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஆப்ரேட் பண்றது, அது நம்ம கார் மாதிரி. அதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு வந்து 6 ஏக்கர் 7 ஏக்கர் நடவு பண்ணலாம். அந்த அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாயில உங்களுக்கு வந்து மானியம் வந்து 6 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க.
அது போக வந்து 6 லட்ச ரூபா தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த சீசன் டயத்துல வந்து ஒரு 2 லேபர் மட்டும் இருந்தாங்கன்னா ஒரே சீசன்ல நீங்க கட்டின பணத்தை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதை வந்து ஒரு ஐடியல் வேல்யூவா இருக்கும். உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குற மாதிரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேளாண்மை அஹ், துறையில வந்து வேளாண்மை பொறியியல் துறையிலும் வேளாண்மை துறையில வந்து உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா விதைகள் வந்து மானியத்துல கொடுக்குறாங்க. அது தெரியும். அது போக வந்து பழக்கன்றுகளும் மானியத்துல கொடுக்குறாங்க. 50% மானியத்துல கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு வேளாண்மையினுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் அந்த விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து நல்லா உதவி பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக வந்து இன்னைக்கு வந்து ஆஹ், உள்கட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. வேளாண் உள்கட்டமைப்பு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. நீங்க அதுக்கு விட்டு கொலாய்டல் செக்யூரிட்டி அதுக்கு 40% மானியத்துல வந்து நீங்க அதாவது வந்து என்ன சொல்றேன்னா அந்த மகசூலுக்கு அப்புறம் வந்து அந்த பொருள்களை வந்து பைபேக் அதாவது கன்சியூமர் ப்ராடக்டா உருவாக்குறதுக்கு அதுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. உள்கட்டமைப்பு ஸ்கீம்ல வந்து 40% மானியத்துல தர்றாங்க. அதே போல வந்து அரசுல வந்து அந்த மகசூலை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கும் வந்து குடோன் ரூரல் குடோன் அல்லது வந்து கோல்டு ஸ்டோரேஜ் குடோன் இதுக்கு வந்து கவர்மெண்ட்ல மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு மானியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவசாயினுடைய தன்மையை பொறுத்து 30% 40% கொடுக்குறாங்க. வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். அதே போல வந்து நீங்க கன்சியூமர் ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு வந்து எவ்வளோ 45% மானியத்துல உங்களுக்கு மாவட்ட தொழில் மையத்து மூலியமாகவும் கொடுக்குறாங்க அல்லது நேஷனலைஸ் பேங்க் மூலியமாகவும் உங்களுக்கு மானிய முறையில வந்து லோன் கொடுக்குறாங்க. இது இல்லாம வந்து இந்த தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் கொலாய்டல் செக்யூரிட்டியில வந்து 10 கோடி ரூபா வரைக்கும் கூட அவங்க வந்து அந்த தொழில் முனைவரா செய்யறதுக்கு வந்து லோன் தர்றாங்க. அது நேஷனலைஸ் பேங்க் மூலியமா கொடுத்து ரொம்ப பேர் வந்து அந்த என்ன சிறுதானியங்கள் குக்கீஸ் பண்றது சிறுதானியங்களுடைய சாப்பாட்டு பொருள் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து ஸோ அது போக வந்து உங்களுக்கு மானியத்தில் வந்து பேரல் லேண்டை டெவலப் பண்றதுக்கு அதாவது நீங்க இப்போ இடம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து 25% வந்து இடம் வாங்குறதுக்கு ஃபண்டு ப்ரொவிஷன் உண்டு சப்சிடியோட அது பண்றாங்க. அந்த வாங்கின லேண்டை வந்து ஹலோ மேடம் ஹலோ சார் கிளியரா இருக்கு, நீங்க பேசுங்க சார். மேடம் கேக்குதுங்களா மேடம்? சுபா மேடம் சார் கேக்குது சார் கிளியரா இருக்கு, கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டினியூ பண்றீங்க. ஓகே. இந்த மாதிரி நீங்க வாங்கின இடங்களை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் பயிர்கள் பயிரிடுவதற்கும் அதுல வந்து நீங்க குடோன் கட்டுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து தோட்டக்கலைத்துறை மூலியமாகவும் மானியம் கொடுக்குறாங்க அல்லது நபார்டு மூலியமாகவும் மானியம் கொடுக்குறாங்க. நேஷனலைஸ் பேங்க் மூலியமாகவும் அதுக்கு மானியத்துடன் சேர்ந்த லோன் கொடுக்குறாங்க. இதுகளுமே இன்னைக்கு வந்து விவசாயிகள் நல்ல முறையா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து வேளாண் உற்பத்தியை வந்து பெருக்கணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏகப்பட்ட திட்டங்களை வந்து விவசாயிகளுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்க நல்ல முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களுடைய பொருளாதாரமும் டெவலப் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேள்வி கேட்கணுமா இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. வேளாண் துறையில பொறியியல் துறையில என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு, அக்ரிகல்ச்சர் மற்றும் ஹார்டிகல்ச்சருக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க. ஒருங்கிணைந்த பண்ணையா பண்ணணும். ஒருங்கிணைந்த பண்ணையா பண்ணாதான் ஒரு சீசன்ல வந்து ஒரு கிராப் வந்து பிரைஸ் வந்து டவுனா இருக்குனாலும் அந்த கம்பைன்டா பண்ண போகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்கும்.
இது இல்லாம உங்களுக்கு வந்து கால்நடை துறையில வந்து மானியத்தோட தர்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரி யூனிட் பால் பண்ணை துறையிலையும் மானியத்தோட சேர்ந்து உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதுல வந்து விவசாயிகள் வந்து அவங்களுடைய முயற்சிகள் வந்து நல்லபடியா இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து முழுமையான சப்போர்ட் கிடைக்கும் மேடம். ஓகே மேடம். நன்றி சார். விவசாயிகள் வந்து இணைப்புல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தங்களா சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். கேட்க சொல்லுங்க. கேட்கலாம். ஒவ்வொருத்தலா வாங்க வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. சார் வணக்கம் சார். நாங்க குடியாத்தம் வட்டாரத்துல இருந்து பேசுறோம். வணக்கம் மேடம். இப்போ வந்து கோடை உழவு செய்யறதுக்காக ஒரு 10 விவசாயிகள் வந்து எங்க கிட்ட கேட்டிருக்காங்க. எங்களுக்கு இந்த கோடை உழவு பண்றதுக்கு பதிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உழவன் ஆப் டவுன்லோட் பண்ணோம். அதுல பண்ணதுல என் மொபைல்ல இருந்து ஒருத்தருக்கு தான் சார் பண்ண முடிஞ்சது. மத்தவங்களுக்கு வந்து பண்ண முடியல. நிறைய பேர் கேக்குறாங்க, ஆனா பண்ண முடியல. அவங்க கிட்டே இந்த மொபைல் இல்ல. அப்படின்ற பட்சத்துல ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாக்கா வேளாண்மை துறையில ஒட்டுமொத்தமா பதிவு பண்ண முடியுங்களா? பண்ணலாம் மேடம். நீங்க வந்து ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து அந்த வில்லேஜ்களுக்கு வந்து உதவி வேளாண் அலுவலர்னு சொல்லி ஒருத்தர் உங்களை ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்க இந்த டாக்குமெண்ட்களை கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து இப்ப இந்த மார்ச்ல முடிஞ்சது, இயர் எண்டிங் அந்த கணக்கு முடிஞ்சது பார்த்தீங்களா? ஸோ அந்த இதுல முடிஞ்சிச்சு மேடம். நீங்க இப்ப கொண்டு போய் கொடுங்க. இந்த ஃபர்தரா வந்து இப்ப ஜூன் ஜூலைல ஸ்கீம் வருது. அதுல வந்து உழவு போடுறதுக்கும் பண்ணிக்கலாம், அந்த வேலி முட்களை கிளியர் பண்றதுக்கும் அதுக்குமே அந்த இதோட கம்பைண்டா சேர்ந்து கூட உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க மேடம். இப்ப நாங்க உழவன் ஆப்ல பதிவு பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியலன்றாங்க. அப்படின்ற பட்சத்துல இப்ப 10 பேர் 20 பேர் நம்ம என்ன சொல்றோம்னா, அதான் மந்த்லி ஒன்ஸ் வந்து கேம்பும் போடுவாங்க. இந்த கிசான் கிரெடிட்டுக்கெல்லாம் வந்து பேமெண்ட்டுக்காக கேம்ப் போட்டாங்களா மேடம்? ஆமா சார். அதே போல வந்து மந்த்லி ஒன்ஸ் கேம்பும் போடுவாங்க. அல்லது வந்து உங்களுக்கு வந்து நியரா உள்ள அந்த பிளாக்ல உள்ள வேளாண் துறையில போய் நீங்க அங்க கொண்டு போய் அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அவங்க அந்த வேளாண் உதவி இயக்குனர் இருப்பாரு. அவர் வந்து அந்த கன்சர்ன் ஏஓட்ட கொடுத்து அங்கேயே பதிஞ்சிருவாங்க மேடம். அவங்களே பதிய சொல்லிடுவாங்க. அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் சார் தேவை? கோடை உழவு பண்றதுக்கு என்னென்ன ப்ரூஃப் நாங்க கொண்டு போகணும்? மேடம் உங்களுடைய அந்த லேண்டோட டாக்குமெண்ட், அதாவது அடங்கல், கம்ப்யூட்டர் பட்டா, ஆதார் கார்டு, எஃப்எம்பி ஸ்கெட்ச் நிலத்தின் வரைபடம், இதோட வந்து நீங்க ஒரு மனு, இந்த மாதிரி நான் வந்து இந்த வில்லேஜ்ல இந்த ரெவன்யூ வில்லேஜ்ல இவ்வளவு லேண்ட் இருக்குங்க, என்னுடைய லேண்டுக்கு வந்து கோடை உழவு போடுறதுக்கு கோடை உழவு தருமாறு மானிய முறையில் கோடை உழவு அழித்து தருமாறு அன்புடன் வேண்டுகிறேன்னு சொல்லி நீங்க ஒரு மனு எழுதி நீங்க அங்க கொடுக்கலாம் மேடம். சார் இப்போ இந்த கோடை உழவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரே மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குங்களா, இல்ல டிஸ்ட்ரிக்ட் மாறுபடுமா சார்? மேடம் இது வந்து அந்த ஃபண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே இதா தான் இருக்கும். ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து வெட்லேண்டுக்கு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெட்லேண்டுக்கு வந்து வேற மெத்தேடு. வெட்லேண்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. தோட்டக்கலை, அதாவது வந்து தோட்டக்கால்வாங்கல்ல, ஆர்ச்சார்டு கிராஃப்ட், புஞ்சை, சாரி நஞ்சை, அதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க மேடம். அப்புறம் வந்து மானாவாரி, இந்த ரெண்டு இடங்களுக்கும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஓகே சார். இது மானாவாரி தான். மானாவாரினா நீங்க கொடுத்து பண்ணலாம் மேடம். இப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளவு சார் நம்மளுக்கு மானியம் கிடைக்கும்? இப்ப நாங்க வெளியில இருந்து டிராக்டர் கேட்கும் போது 1300 சொன்னாங்க. 1300 ரூபா கேக்குறாங்களா மேடம்? ஆமா சார். இவங்க வந்து அந்த சிறிய விவசாயியா இருந்தாங்கன்னா, சிறிய விவசாயிக்கு வந்து 100% மானியம் கொடுத்துருவாங்க மேடம். பெரிய விவசாயம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 40% தருவாங்க. அதாவது 1000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 1000 ரூபாய் தருவாங்க. அல்லது வந்து நீங்க உங்களுக்கு வந்து 20 ஏக்கர் 30 ஏக்கர் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜ் வந்துச்சுன்னு சொன்னா, அதுல வந்து ஒரு 10 ஏக்கருக்கு, அதாவது ஒரு அவருக்கு வந்து 540 ரூபா, ஒரு ஏக்கருக்கு ஒரு அவர் வந்து 540 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 10 ஏக்கருக்கு, அதாவது 10 ஹவர்ஸ் ஆப்ரேட் பண்ற மாதிரி நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு உழவு போட்டு கொடுத்துருவாங்க மேடம்.
ஓகே. இப்போ அவ்வளவு பெரிய விவசாயிங்களா இல்ல சார். 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் வச்சுன்னு இருக்கிறாங்களே. அது ஓட்டுறதுக்கே அவங்க வழி இல்லாம இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி சிறு குறு விவசாயிங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நாங்க எடுத்தோம். அவங்க தான் சார் இந்த மாதிரி திட்டத்துக்கு கேட்டிருக்காங்க. மிஞ்சி போனா ஒரு ஒரு கொடுங்க விவசாயி வந்து 2 மேடம். அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அந்த கன்சர்ன் ஏஐ ஓட்ட கொடுங்க மேடம். கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க மேடம். சரிங்க சார். 900 ஆ 36 ம் 31 ம் 699. ஓகே சார். நீங்க எதனால இந்த இதுல கேளுங்க மேடம். நான் உங்களுக்கு வந்து அவன் அந்த கன்சர்ன் ஏடியாட்ட பேசி நம்ம என்னன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் மேடம். சரி சார் ஓகே நம்பர் சார். இன்னொரு டைம் சார் நம்பர் மறுபடியும் சொல்லுங்க. நம்பர் மறுபடியும் சொல்லுங்க. சார் நம்பர் வந்து 900 900 சார் நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க ஜி. சார் 2036 போட்டீங்களா? ஹலோ சார் சொல்லுங்க கேக்குது. 31 699 699. சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார், கிளியரா கேட்கல. 900 ஓகேங்க சார். 36 36 31 போட்டீங்களா மேடம்? ஹலோ ஒரு நிமிஷம், நான் டெக்ஸ்ட்ல உங்களுக்கு போடுறேன், நீங்க எடுத்துக்கோங்க. சுபாஷ் மேடம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் போடுறேன். சாரோட நம்பர் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சார் நீங்க கண்டினியூவா பேசுங்க சார். நான் போன் நம்பர் கொடுத்துறேன் சார். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா மேடம் யாருக்கும்? சார் இந்த சோலார் பென்சிங் போடுறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மேடம் சோலார் பென்சிங் அதுக்கு என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார். இண்டிவிஜுவலுக்கு வந்து 500 மீட்டருக்கு தருவாங்க மேடம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 90% உங்களுக்கு மானியம் கிடைக்கும் மேடம். அந்த இதுக்கு 10% நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். யாரு பாக்கணும் சார்? இதுக்கு போயிட்டு நாங்க யாரு பாக்கணும்? வேளாண் பொறியியல் துறையில உதவி பொறியாளர்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பிளாக்குக்கும் கொடுத்துருப்பாங்க மேடம். சோ அவங்கள நீங்க கனெக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை கொடுத்தாலே அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க மேடம். எங்களுக்கு இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு, இந்த பட்டா சீட்டா அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மனு எழுதி கொடுத்தா போதுங்களா சார்? ஆமா மேடம். மேடம் ஓகே சார். சார் வணக்கம். என்ன மேடம்? பெரிய விவசாயம் என் பேர் விமலாங்க, நான் தர்மபுரி. ஒரு 8 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா அவங்கள போட முடியுங்களா சார்? இது அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல ஏதாவது அதுக்கு வழிமுறை இருக்கா? மேடம் பண்ணிக்கலாம் மேடம். அது வந்து பெண்கள் விவசாயம் இருந்தா 100% மானியத்துல கொடுத்துருவாங்க. ஜென்ஸ் பேர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 90% மானியத்துல தருவாங்க மேடம். ஓகே சார். யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார். थैंक यू சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நமக்கு ஹலோ, நான் சங்கரபுரம் சார். என் பேர் விமலாங்க. ஓகே மேடம். நான் இப்ப சோலார் ட்ரையர் வந்து இப்ப நம்மளுக்கு வந்து தோட்டம் வந்து ஒரு 400-500 தென்னை மரம் இருக்குங்க தர்மபுரி மாவட்டத்துல. ஓகே மேடம். ஒரு சோலார் ட்ரையருக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் அப்ரோச் பண்ணிருந்தப்ப மேக்சிமம் வந்து 40% சப்சிடி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அது வந்து ஒரு ஸ்கீம் மாதிரிங்க சார். அதாவது ஒரு சிறு தொழில் முனைவோர்களுக்கான ஸ்கீம் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் இப்ப நீங்க சொல்லும் போது 90% வரைக்கும் சப்சிடி கொடுக்கறதா சொல்றீங்க. இது 90% வரைக்கும் இருக்குங்களாங்க சார்? மேடம் அதாவது பேக்வர்ட் ஏரியா டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா உங்களுக்கு மானியம் அதிகமா கொடுப்பாங்க. அது சப்கேட்டகரி வந்து ஒவ்வொன்றும் எவ்ரி இயர் மாறும் மேடம். சரிங்களா?
ஸோ அதனால வந்து அந்த இயருக்கு வந்து ஓகே. அவங்க எந்த ஃபண்டு கொடுக்குறாங்களோ அதைத்தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆஹா. ஸோ அதனால அதை வந்து ஓகேங்க நம்ம சார், புரியுதுங்க சார். ஓகே மேடம், ஓகே. வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குங்களாங்க? ஓகேங்க சார். சார் வணக்கம் சார். மதுரை சார் மாவட்டம் விவசாய சார். குழுவுக்கு சொல்லுங்க மதுரை மேடம். மாவட்டம் திருமங்கலம் சார். நானு இப்ப ஓகே மேடம். வந்து நான் வந்து குறு விவசாயி தான். அதுல வந்து சரி, நான் இப்ப கவர்மெண்ட் வேலை பாக்குறேன். ஓகே மேடம். இப்ப நீங்க சொன்ன இந்த மானியங்கள்ல நம்ம கேட்கலாமா? அருமையா பயன்படுத்தலாம் மேடம். நீங்க இல்ல ஒர்க் பண்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை மேடம். சரிங்க சார். ஸோ நீங்க வந்து ஒரு விவசாயி அதாவது வந்து விவசாயிக்கான அந்த அடையாளங்கள் இருந்தா அந்த டாக்குமெண்ட் சரிங்க இருந்தாலே சார். போதும் மேடம். நீங்க எந்த ஸ்கீம்னாலும் அவைல் பண்ணிக்கலாம் மேடம். அது ஒரு முறை கேட்கும் போது சேடப்பட்டி எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல ஓகே இருக்கிறதுனால கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். அதனாலதான் இல்ல கேட்கிறேன் மேடம். சார். மேடம் உங்க ஏரியாவில் சேடப்பட்டி பக்கத்துல நான் எலுமலைக்கெல்லாம் ஏகப்பட்ட மிஷின் கொடுத்துருக்கேன் மேடம். ஓகே சார், ஓகே சார். ஸோ நீங்க எதுனாலுமே என்னோட நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் மேடம். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நல்லது நன்றிங்க மேடம். சார், தேங்க்யூ மேடம். நன்றிங்க. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். ஹலோ சார், விவசாய குழுவுக்கு எதுவும் மானியங்கள் இந்த மாதிரி இது இருக்குங்களா சார்? விவசாய குழுக்களுக்கு மானியம் உண்டு சார். அதாவது வந்து சரிங்க சார், சரிங்க சார். விவசாயிகளுடைய இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் மூலியமா வந்து குழு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs வந்து தர்றாங்க. சரிங்க சார், அந்த ஃபார்ம் சரிங்க சார், வாங்குறதுக்கு என்ன சார். சரிங்க சார், சரிங்க சார். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு 20 பேர் சேர்ந்த குழுவா ஒண்ணு வச்சுக்கோங்களா, அதெல்லாம் 5 குழு ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பிப்பாங்க. சார் நம்ம வந்து ஆக்சுவலா எஃப்யூல தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். நத்தம். ஓகே. நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரையும் ஒரு டில் டேட் வரையும் ஒரு 8 எஃப்ஐஜி இருக்குங்க சார். சரி. இது வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு 10 எஃப்ஐஜி மேல ஃபார்ம் பண்ணுவோம், பண்ணிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. நாஃபட் ப்ரோமோட்டோட எஃப்யூ சார், 10K ஸ்கீம்ல வந்தது. ஓகே. இதுக்கு வந்து உங்களுக்கு எம்எஸ்எம்இ அந்த எஃப்யூக்கு வந்து நல்லா 10 crore வரைக்கும் ஃபண்ட் கொடுக்குறாங்க. சரிங்க சார். 5 crore வந்து சப்சிடி இருக்கு. எவ்வளவு சப்சிடிங்க சார்? 50% சப்சிடி. 50% சப்சிடி. சரிங்க சார், ஓகே சார். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 years இருக்கணும். ஐடி இருந்துச்சுன்னு சொன்னா அதை வச்சு அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஸ்டார்டிங் பொசிஷன்ல உங்களுக்கு சொன்னா ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் தருவாங்க. அதுக்கு வந்து 40% அந்த இது சப்சிடி தருவாங்க. சரிங்க சார். சரிங்களா? ஓகே, ஓகேங்க சார், தேங்க்ஸ் சார். வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். காய்கறி போடுறதுக்கு சார் இந்த கல் பந்தல் அமைக்கிறதுக்கு மானியம். ஆமா, கல் பந்தல் அமைக்கிறது. ஆமா சார், ஆமா. பந்தல் கொடி அது எவ்வளவு சார் கொடுப்பாங்க அதுக்கு? சார் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 30 சென்ட் 60 சென்ட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பிளாக்குக்கு வந்து ஒரு 4 விவசாயிக்கு வந்து 30 சென்ட்டுக்கும், ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு கேட்டகரிக்கு வந்து 60 சென்ட்டுக்கு போடுற மாதிரி இருக்கும். அதுல வந்து சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 1.30 1,30,000 ரூபா, அதுல இருந்து 2 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே சார். இது இங்க மதுரை மாவட்டம்னா யாருக்கு சார் கனெக்ட் பண்ணணும்? மதுரை மாவட்டத்துக்கு நீங்க எந்த பிளாக் சார்? மதுரை மாவட்டம் சார். இல்ல, மதுரை மாவட்டம் எந்த பிளாக்னு கேட்டேன். எந்த வட்டம்? கள்ளிக்குடி பிளாக். கள்ளிக்குடி பிளாக். கள்ளிப்பட்டி. கள்ளிக்குடி சார். கள்ளிக்குடி தாலுக்கு சார். கள்ளிக்குடியிலே வந்து ஏடியா இருக்காங்களே. அவரு போன தடவை ஒரு மேடம் இருந்தாங்க. இப்ப ஒரு ஏடியா அவங்க யாரோ மாறி இருக்காங்க. நாங்க அங்க ட்ரோன் எல்லாம் வந்து நாங்க ஸ்ப்ரே பண்ணி அவங்களுக்கு டெவலப் பண்ணி காட்டணும். சரிங்களா? அதனால நீங்க கள்ளிக்குடி ஏடியாவை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லது சார், நல்லது சார். ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களா கேளுங்கப்பா. மேடம், நான் இங்க திருச்சியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். இது சோலார் பம்ப் செட்டுக்கு மானியம் சொல்லியிருந்தீங்களாங்க? ஆமா மேடம்.
அது எத்தனை ஹெச்பிக்குங்க கொடுக்குறீங்க? மேடம் 3 ஹெச்பில இருந்து 10 ஹெச்பி வரைக்கும் தரேன் மேடம். இப்போ அது நான் எவ்வளவு ஈல்ட பொறுத்து. சொல்லுங்க. இல்ல இல்ல 50 கொடுக்குறீங்க? என்ன மேடம்? இல்ல எவ்வளவு மானியங்க, எத்தனை பர்சன்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். மேடம் அதாவது வந்து மானியம் வந்து 80%. உள்ளது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 lakhs தருவாங்க. உங்க நீங்க போர் போட்டு இந்த ஈல்ட பொறுத்து, அதாவது 3 ஹெச்பி போடலாமா 5 ஹெச்பி போடலாமான்றது ஈல்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அதை பண்ணுவாங்க. இப்ப எங்களுக்கு தென்னந்தோப்பு அப்படின்னா எவ்வளவு கொடுப்பாங்க? மேடம் கிராப்பை பொறுத்து இல்லை மேடம். அந்த நீங்க இப்போ ஒரு போர் போடுறீங்கன்னா இப்போ போர்ல வந்து எந்த அளவுக்கு தண்ணி கிடைக்குது, 2 இன்ச்சு தண்ணி வருதா, 1 இன்ச்சு தண்ணி வருதா, 3 இன்ச்சு தண்ணி வருது, எவ்வளவு டெப்த் வருது, எவ்வளவு டெப்த்ல போட்டிருக்கீங்க, அதை பொறுத்து தான் மேடம் அந்த இது. சரிங்க சரிங்க சரிங்க. ஓகேங்க ஓகேங்க. ஓகே தேங்க்யூ 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 மேடம். வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குங்களா? வணக்கம் சார். சார் வணக்கம். சார் நான் தேனி பெரியகுளம்ல இருந்து பேசுறேன் சார். இந்த சோலாருக்கு வந்து சார் இப்போ என்கிட்ட போர் இல்லை, ஆனா நான் வந்து பண்ணைக்குட்டை போட்டு அதுல வந்து தண்ணி நிறைச்சு அதுல 3 ஹெச்பி போட்டு அப்ளை பண்ணா கிடைக்குமா சார்? சார் பண்ணைக்குட்டைக்கு வந்து அது பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. ஓகே சார். ஸோ அதனால அதை வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஓகே சார். இப்போ பாலி ஹவுஸுக்கு இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கா சார் ஸ்கீம்? இருக்கா சார் பாலி ஹவுஸுக்கு வந்து அவன் கம்மிங் இயர் வந்து ஸ்கீம் இருக்கு சார். அந்த எலக்ட்ரிக் பிளாக்ல வந்து பாலி ஹவுஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டா எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஓகே சார். ஸோ அதை நீங்க வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து உங்க தோட்டக்கலைத்துறை பெரிய உங்களுக்கு அங்க ஆஃபீஸ் இருக்குல்ல சார்? சார் சரியா கேட்கலைங்க சார். இல்ல சார், பெரியகுளத்துல வந்து தோட்டக்கலைத்துறை ஏஹெச்ஓ இருப்பாங்க. ஓகே சார். ஸோ நீங்க அவங்ககிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா இப்போ இந்த கரண்ட் இயருக்கு வரும்போது அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். நான் உங்க நம்பர் நோட் பண்ணியிருக்கேன் சார். டவுட் இருந்தா கூப்பிடுறேன். சரிங்க சார். எதுனாம நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் என்னுடைய தோட்டத்துல ஒரு 100 தென்னை மரம் இருக்கு சார். ஓகே. அதாவது அதுல ஒரு 35 தென்னை மரம் வந்து 5 வருஷம் தென்னை மரம் சார். ஓகே. அதுக்கப்புறம் மிச்சம் 65 மரம் வந்து ஒரு 2 வருஷம் தென்னை மரம் சார். ஓகே. இதுக்கு வந்து இந்த தென்னை வளர்ச்சி வாரியத்துல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து இந்த சப்சிடி கொடுக்குறாங்க சார். அதை எப்படி சார் ஃபாலோ பண்ணி வாங்குறது? அது வந்து அவங்க என்னன்னா ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர். சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த தோட்டக்கலைத்துறை மூலியமா அவங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கி, ஆனா அதுக்கு வந்து மினிமம் வந்து 2 ஹெக்டேர் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புற போது அந்த தென்னை வாரியத்தில் உள்ள பெனிஃபிட் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம இது 1 ஏக்கர் வரும், அதனால அதில் வாங்க முடியாதா சார்? 1 ஏக்கருக்கு அவங்க எது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ஒரு மாடல் ஃபார்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே 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 சார். இப்போ மாடல் ஃபார்மா பண்ண போறப்போ அந்த சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கு வந்து இதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும்ல. ஆமா சார் ஆமா சார். அதனால 2 ஹெக்டேர் கேட்பாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் சார் நம்ம அந்த கிள்ளிக்குளத்துல இப்போ என்ன வகையான பழக்கங்கள்லாம் இப்போ கிடைக்கும் சார்? சார் அது இப்போ வந்து ஏன்னா உங்க ஏரியா வந்து ரெட் சாயில் ஏரியா தானே? ஆமா சார், விவசாயம் தான் சார். ஹலோ. விவசாயம் தான் சார். என்ன சார்? சொல்லுங்க சார் சொல்லுங்க. அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அந்த ஸ்கீமை பொறுத்து, அதாவது வந்து பழத்தோட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மாங்கன்னுகள், கொய்யா கண்ணுகள், எலுமிச்சங்கன்னு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழையுமே கொடுப்பாங்க. ஒவ்வொரு அந்த பிளாக்கை பொறுத்து வாழைக்கண்ணு எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க அந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கீம் வரப்போகும்போது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரி. நம்ம இப்போ ஒரு தோட்டத்துல வந்து இப்போதைக்கு 100 கொய்யா கண்ணு ஒரு ஏக்கர் நடுறேன். ஓகே.
அதுக்கப்புறம் இன்னும் அடுத்து நெல்லி கண்ணு அந்த வருஷத்துலயே நான் வந்து மானியத்துல கவர்மெண்ட்ல வாங்க முடியுமா? வாங்கலாம். அதாவது ஒரு விவசாயிக்கு வந்து 2.5 ஏக்கர் கொடுப்பாங்க. 2.5 ஏக்கருக்குள்ள கண்ணு. ஓ சரி சரி சரி. சரிங்களா? அதுல வந்து நீங்க அந்த 2.5 ஏக்கருக்கு வாங்க போகும்போது உங்களுடைய சர்வே நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்து நீங்க இப்ப இந்த வருஷம் வந்து 1 ஏக்கர் தான் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பேலன்ஸுக்கு வந்து நீங்க செகண்ட் இயர் வாங்கிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த அதே வருஷமே கேக்குறேன் சார். இப்போ ஒரு கொய்யா 1 ஏக்கருக்கு வாங்கியிருக்கேன். அதே வருஷமா வாங்கிக்கலாம் சார். அவைலபிலிட்டி இருந்தா சீட்லிங்ஸ் வந்து அவைலபிலிட்டி நானும் கேக்குறேன். அவன் ஏதாச்சும் ஒண்ணுதான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார் கொய்யாக்கு மட்டும். இல்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்ப வந்து ஒரு பிளாக்குக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு 10 ஹெக்டேருக்கு வந்து கொய்யா கொடுங்க, 10 ஹெக்டேருக்கு மேலே கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரி அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக வந்து ஒரு பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சரி சார் சரி சரி. ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சார் என்ன சார்? ஹலோ சொல்லுங்க சார். சார் இந்த டிராக்டருக்கு 2019 அக்ரிகல்ச்சர்ல பதிவு பண்ணுங்க சார். அது இது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த அப்ளிகேஷன் எதுவுமே இதாகலைங்க சார். என்ன ப்ராசஸ் எப்படி சார் பண்றது? என்ன 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 டேங்க்? இது டிராக்டருக்கு சார். டிராக்டருக்கு 2019 அக்ரிகல்ச்சர் போர்டுல பதிவு பண்ணிருந்தேன் சார். ஓகே. அது திருப்பி அதுக்கப்புறம் அந்த போர்டுல திருப்பி ரீஎஸ்எம் பதிவு பண்றதுக்கே முடியல சார். அது அப்படியே பெண்டிங்லயே இருக்கு. பதிவு வேண்டியதுல ஒன்ஸ் உங்க ஆதாரம் ஒட்டிச்சு பதிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அது வந்து பெர்மனண்டா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா போன வருஷம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்க்குள்ள டாக்குமெண்ட்டை கொண்டு போய் ஒரு அப்ளிகேஷன் மனு எழுதி அதோட நீங்க வந்து வேளாண்மை பொறியியல் துறையில கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஏன்னா போன வருஷம் மொத்தம் டோட்டலா 420 டிராக்டர் தான் கொடுத்தாங்க அந்த கேட்டகரி. ஆமா 20 to 40 ஹெச்பி ஒண்ணு, 40 to 70 ஹெச்பி, 70 to 90 ஹெச்பின்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு டோட்டலா 420 டிராக்டர் தான் கொடுத்தாங்க. வருஷம் கொண்டு போய் வேளாண் துறை இதுல பொறியியல் துறையில அதை இது பண்ணுமா சார்? பேப்பர் கொடுக்குங்களா? வருஷம் கொடுப்பாங்க சார். என்ன அதுல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து 10, 5, 7 அந்த மாதிரி கேட்டகரி வைஸா பிரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா அதுல ஒரு சில என்ன சொல்றதுன்னா சிக்கல்கள் இருக்குங்க. அதாவது வந்து இப்ப என்னன்னா நீங்க வந்து டிராக்டர் வாங்க போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஹெச்பி டிராக்டர் வாங்க போறீங்கன்னா 9 லட்சம்னா அதுக்கு வந்து 5 லட்ச ரூபா மானியம் வருதுன்னு வச்சுங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வந்து மினிஸ்டர் கண்ட்ரோல்ல போயிருச்சு. மினிஸ்டர் கண்ட்ரோல்ல போயிருக்கு. நீங்க மினிஸ்டருக்கு பிஏவை பார்த்து அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கினீங்கன்னா அல்லது லெட்டர் கூட வேணாம் அவங்ககிட்ட போய் அவங்கள பார்த்து பேசிட்டீங்கன்னா அவங்களே நேரடியாக அந்த கன்சர்ன் ஏஸ்க்கு இருக்கு வேளாண்மை உதவி செயற்பொறியாளருக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம தோட்டத்துல இந்த தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் நடுறோம் சார். இதை போது நடுவுல இருந்து லாஸ்ட் வந்து அறுவடை பண்ற வரைக்கும் இதுல என்னென்ன நோய் தாக்குதல் இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து டோல் ஃப்ரீ நம்பர் எதுவும் இருக்கா சார்? ஆமா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு சார். நீங்க இந்த நம்பர் நான் இந்த நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நாளைக்கு காலையில கூப்பிடுங்க, அந்த நம்பர் தரேன். ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. ஹலோ மேடம், சுபாஷ் மேடம். ஹலோ மேடம். வணக்கம் சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது? மேடம் நான் ரொம்ப லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். இப்போ தான் இன்வைட் அனுப்பிச்சிருந்தேன் ஃப்ரெண்டு. இந்த வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது மெயின் பண்ணுறீங்களா மேடம்? இதில் ஏதாவது ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் ஏதாவது ஃபாலோ அப் பண்ணோம் அப்படின்னா? அப்படி எதுவும் இல்லை சார். உங்க நம்பர் கொடுங்க, நாங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். எந்த லொகேஷன்றதை பார்த்துட்டு அந்த லொகேஷன் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணிக்கிறேன் சார். மேடம் வணக்கம். உங்களுக்கு அமிச்சா இந்த சார்ட்டே போட்டுமா மேடம்? சொல்லுங்க சார். ஓகே மேடம். வேல்முருகன் சார். நீங்க சார் வணக்கம். நான் வேல்முருகன், திருச்சி மாவட்டம் மருங்காவில இருந்து பேசுறேன். ஓகே சார். வரப்பு கட்டுறதுக்கு எதுவும்
திட்டங்கள் இருக்கா சார் வேளாண்மை பதிவுத்துறையில? அதாவது வரப்பு கட்டுறதுன்னா சேத்துளவு இது பண்ணி அந்த மாதிரி இல்லைங்க சார். இல்ல நார்மலா வரப்பு எடுத்து வரப்பு போடுறதுக்கு அந்த முட்புதரை கிளீன் பண்றதுக்கு அதான் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ற மாதிரி ரெய்னி வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு இருக்கு. சரிங்க சார். நீங்க வேளாண்மை பொறியியல் துறையில மனு கொடுங்க, அதை பண்ணுவாங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே சரிங்க சார். நன்றிங்க சார். மேடம் முடிச்சுக்கலாமா மேடம்? ஹலோ சார் முடிச்சுக்கலாம். யாருக்கையாவது கேள்விகள் இருக்கா? வேற ஃபர்தரா எப்பனாலும் என்னுடைய நம்பருக்கு கனெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நம்மளுடைய உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நிறைய பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில வந்துட்டு என்னென்ன மாதிரியான மானிய திட்டங்கள் இருக்கு பொறியியல் துறையில, அது ரிலேட்டடாகவும் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத நல்லா தெளிவா சொன்னீங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சாரோட நம்பரை நாங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம், நீங்க அதை அவங்க கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு மிஷினரிஸ் எதுவும் வாங்கணும்னாலும் சார் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க வாங்கலாம், எப்படி, எந்த இடத்துல வாங்கலாம், குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலன்னா கூட நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணா கூட உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் ஏதாவது தகவல்னா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எங்களுக்கு நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் சார். எல்லாரையும் சார்பா நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகே.